பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை மாநகராட்சி முன்பாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய நிலையில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்று மேயர் பிரியா உறுதியளித்திருக்கிறார். உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும்படியும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதர மண்டலங்களில் மாநகராட்சியின் ஒப்பந்த தொழிலாளர்களாக சுமார் 2000த்திற்கு மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாதம் 22,950 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வந்த சூழலில் கடந்த 1ஆம் தேதி முதல் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களின் தூய்மை பணியாளர்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டன. இதனால் 16,950 ரூபாய் மட்டுமே சம்பளம் கிடைக்கும் என்பதால் தொழிலாளர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். எனவே தனியார் மய முடிவை எதிர்த்து மாநகராட்சியின் நுழைவாயில் அருகே கூடாரம் அமைத்து தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் போராடி வருகின்றனர். 23,000 ரூபாய் சம்பளமே ஒரு குடும்பத்துக்கு பத்தல. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் குடும்பத்துக்கு வேணும். 15,000 ரூபாய் சம்பளம் எப்படி பார்த்தோம்? அங்கங்க சம்பளம் கூட்டி ஏற்றி தான் வேலை கொடுப்பாங்கன்னு பேரு. இவங்க சம்பளத்தை கம்மி பண்ணி வேலை கொடுத்தா எங்கள் வாழ்வாதாரம் என்னங்க ஆகுது? எங்களுக்கு பிஎஃப் பிஎஸ் எல்லாம் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இன்னைக்கு ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கோம். எங்களுக்கு 10 மண்டலத்தில் தனியார் விடும்போது அங்கே இருக்கிற தொழிலாளர்களை மிச்சம் இருக்க மண்டலத்தில் மாற்றி விட்டாங்க. இப்போ அவங்களும் நாங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் செயல்படுகிறோம் தவிர அவங்களுக்கு யாருக்கும் வேலை இழப்பீடு கிடையாது. ஸோ இப்போ இருக்கும்போது இதுவும் போயிடுச்சுன்னா அப்போ எங்களோட வாழ்வாதாரம் என்ன? ராயபுரம் மேயர் பிரியாவின் வார்டு இடம்பெற்றுள்ள திருவிக நகர் மண்டலம் ஆகியவற்றில் 7 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததால் சாலைகளில் குப்பை குவிந்து துர்நாற்றம் வீசுகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மேயர் பிரியா தூய்மை பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் புதிதாக பிடித்தம் செய்யப்பட உள்ளதாகவும் இதனை ஊதிய குறைப்பாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்தார். பிஎஃப் கொடுக்கப்படுகிறது, இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ மூலமாக வழங்கப்படுகிறது. அதே போல தூய்மை பணியாளரோட குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது, திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல பண்டிகை காலங்களில் போனஸ் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களோட கூடுதலாக தான் நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தருமே தாண்டி இதற்கு முன்னே இருந்ததை விட குறைக்கல எதுவுமே. ஏற்கனவே பணியில் இருந்த தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்றும் மேயர் உறுதியளித்தார். தனியாரிடம் நியூவா என்ரோல் பண்றதுக்காக அவங்களோட டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்களே தாண்டி வேலை இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரிவிக்கல. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம கடந்த 7 நாட்களா இங்க ஸ்ட்ரைக் நடக்குது. ஆனா இந்த 7 நாட்களுமே இவங்களை ரீப்ளேஸ் பண்ணணுமாறு ஆல்டர்னேட்டிவா எந்த ஒரு ஒர்க்கர்ஸையும் போடல. இருக்க தூய்மை பணியாளர்களை வைத்துதான் நம்ம தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். பணியாளர்கள் கரண்ட் சிச்சுவேஷனுக்காக நம்ம பணியமர்த்தி பணிகள் மேற்கொள்றோமே தாண்டி இவங்களை ரீப்ளேஸ் பண்ண வகையில நம்ம இது வரைக்கும் யாருமே பணியமர்த்தல. தூய்மை பணியாளர்கள் இதற்கு முன் பல கடினமான காலகட்டங்களில் பணியாற்றி சென்னை மாநகராட்சியை தூய்மையாக வைக்க உதவியதாகவும் அதே போன்ற ஒத்துழைப்பை வரும் நாட்களில் தர வேண்டும் என்றும் மேயர் கேட்டுக்கொண்டார்.